Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி வந்து நல்லா சாஃப்ட்டா, ஸ்மூதா, ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஹேர் பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். நேச்சுரல் இன்கிரிடியன்ட் அப்படிங்கும்போது நம்ம வீட்ல கிடைக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். சோ எல்லாராலையுமே இது வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா போத் வந்து கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம், பாய்ஸும் யூஸ் பண்ணலாம். சோ எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா என் பேர் எபினா கிஃப்ட்லின். நான் பாத்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், அந்த வீடியோ அப்பவே பார்க்கவும் முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நம்மளோட ஹேரை பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்மூதா, சில்கியா, சாஃப்டா, ஃப்ரிஸ் ஃப்ரீயா வைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஆனா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிரைஸ், நல்ல விலை இருக்கும். அதனால எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இல்லைன்னா எல்லாரும் ட்ரை பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும்னா நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். சோ இன்னைக்கு வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டா, தொடும் போதே நல்லா சில்கி சாஃப்டா, ஸ்மூதா இருக்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்குறது மட்டும் கிடையாது. இந்த ஹேர் பேக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஃப்ரிஸ் கண்ட்ரோல் கொடுக்கும். அதாவது ரொம்ப ஃப்ரிஸ் ஃப்ரீயா ஹேரை வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஹேர் பேக் நம்ம வந்து முடியில அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையில வந்து நல்லா எண்ணெய் தேய்க்கணும். சோ நல்லா தேங்காய் எண்ணெயை நல்லா தலையில தேய்ச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நீங்க வந்து அரை மணி நேரம் வைக்கும்போது உங்களுக்கு தலைவலி ஏதாவது வருது அப்படின்னா நீங்க வந்து அரை மணி நேரம் வைக்க வேண்டாம். மற்றபடி அரை மணி நேரம் வச்சா பிரச்சனை கிடையாது, தலைவலி ஒன்றும் வராது. அப்படி வச்சுதான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா தலையில எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. எந்த எண்ணெய் நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த ஹேர் பேக் நான் காட்ட போற ஹேர் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபுல்லா ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்ல, அதாவது மண்டையோட இந்த ஸ்கேல்ப்ல போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வந்து நம்ம ஹேர் லெங்க்த்ல அண்ட் ஹேர் ஃபுல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா சில்கி சாஃப்டா ஸ்மூத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இந்த ஹேர் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணும், இதெல்லாமே பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன வாழைப்பழம் வேணும். நீங்க எந்த ஒரு வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அதுல ஒரு கொஞ்சமா எடுத்தா போதும். ஏன்னா நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ண போறோம், வேற எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. சோ அதனால கொஞ்சமா எடுத்தா போதும். நீங்க 2 பேருக்காக இதை ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி எடுக்கலாம். எடுத்ததை நல்லா சாப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து போடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் அதை பேஸ்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக தலைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதே எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது இன்க்ளூட் பண்ணால் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதோட கம்ப்ளீட் எஃபெக்டிவ்னஸ் வேணும்னா எண்ணெயும் ஆட் பண்ணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பச்சை பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணும். காய்ச்சின பாலில் பார்த்தீங்கன்னா இந்த பாலாடை வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இந்த பேக்கோட ஆட் பண்ணும்போது இது ஒர்க் ஆகாது. அப்படி வந்து பால் கிடைக்கல, பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பால் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துருக்கிறேன். இது க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ஆட் பண்ணதுனால மட்டும்தான் இது க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 3மே ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்கில்லாமல் தலைமுடியை நல்லா வந்து சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கேல்ப்பை டச் பண்ணவே கிடையாது. நான் வந்து முடியில மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். முடி மட்டும்தான் ஷைனியாக மாறும், ஸ்மூத்தாக மாறும். அதனால நம்ம வந்து முடியில மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஹேரோட லெங்க்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, ஸோ இது க்ரீம்னே நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணணும். ஸோ ஹேர் லெங்க்த்தில் மேலேருந்து கீழே வர நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹேர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ரூட்டில், ஸோ அங்கேருந்து நம்ம ஹேரோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா
அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து காம்பு அதாவது சீப்பு எடுக்கவே தேவை கிடையாது, விரல்களை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோகோனட் ஆயில் இருக்குது, அதே மாதிரி பால் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்ச மாதிரி ஒரு லுக்கு தான் நமக்கு வந்து கொடுக்கும். அந்த பனானா இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நார்மலாக நம்ம வந்து பனானாவை மிக்சியில் எடுக்காமல் கையில் பிசைஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வராது. அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் வந்து ஹேர் ரூட்டில் எங்கேருந்து ஹேர் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இடம் கூட விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எங்கேயாவது விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஆடாக தெரியும். ஏன்னா கம்ப்ளீட் ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஹேர் ஃபுல்லாக ஹேர் லென்த் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் எங்கேயாவது ஏதாவது ஹேரில் படாமல் இருந்ததாக கூட இந்த ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் படும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃபுல் ஹேரை எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விரல்களை இடையில விட்டு விட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேரை 2 சைடாக எடுத்துகிட்டு நடுவில் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அங்கேயே நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அண்ட் ஃபுல் ஹேர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வைக்கணும், ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வைக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா நான் 2 சைடாக ஹேரை பார்ட் பண்ணிவிட்டு 2 சைடுமே சின்ன சின்ன பன் மாதிரி போட போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மேலேருந்தே ட்விஸ்ட் பண்ணி எடுத்து அதை அப்படியே நம்ம நார்மலாக பன் எப்படி போடுவோமோ அந்த மாதிரியே நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் நான் அந்த ஹேர் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால அது அப்படியே இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன ஒரு பன் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு நார்மலாக 1 சைட் பன்னு ஹை பன் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். எந்த மாதிரி பன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். அதுக்கப்புறமா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஹேர் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். மேம் சொன்ன மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும், தலை வலிக்கும், தலையில் வந்து ஏதாவது இரிட்டேஷன் வரும், அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு ப்ராப்ளமாக வர்றது இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாழைப்பழத்தை நம்ம ஹேரில் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது நம்ம முடியிலேருந்து அதை வாஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நமக்கு செலவாகிற மாதிரி இருக்கும். நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நமக்கு வந்து ஒரு 2-3 கப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து 100% எஃபெக்டிவ் தான், 100% சைடு எஃபெக்ட் இல்லாத நேச்சுரல் ரெமடி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.